எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் இண்டிசஸ் ஃப்ரம் ஜான் டு ஜூன் 2021 பார்ட் 4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3 பார்ட் பார்த்தாச்சு. பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஓகேவா? இண்டிசஸ் வந்து ஃபார் ஷோராக கன்ஃபார்மாக ஒவ்வொரு எக்ஸாம்லையும் சரி, இப்போ எஸ்எஸ்சி எடுத்துட்டோன்னா ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 25 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் வருமா, அந்த கரண்ட் அஃபேர்ஸில் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் இண்டிசஸ்லேருந்து இருக்கும். ஓகேவா? அதனால் அதே மாதிரி இப்போது டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோன்னா 200 கொஸ்டினில் 2 கொஸ்டின்லேருந்து 3 கொஸ்டின் அதாவது இண்டிசஸ் வரும். யூபிஎஸ்சின்னு கூட 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இண்டிசஸ் வரும். எல்லா எக்ஸாம்லையுமே இண்டிசஸை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக அதை படித்தே ஆகணும். ஓகேவா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி அண்ட் இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து கிளாஸ்க்குள்ள போவோம். ஃபஸ்ட்டு ஐடினா இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அவங்களோட குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. குளோபல் சைபர் செக்யூரிட்டினா இப்போது நம்ம இன்டர்நெட் டெஸ்ட் பண்ணுறோம், நம்மளை ஹேக் பண்ணுறாங்க, ஹேக்கர்ஸ் இருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் சைட்ஸை ஹேக் பண்ணுறாங்க, ரியாக்டர்ஸை ஹேக் பண்ணுறாங்க, பவர் ஸ்டேஷன்ஸை ஹேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹேக் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வரும். அப்புறம் நம்ம பணத்தை திருடுறாங்கல்ல பேங்க்கில், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல. அதை எந்த அளவுக்கு கவர்மெண்ட்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணுறது அந்த குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? இந்தியா இதில் ரேங்க்கு 10. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ டெலிகம்யூனிகேஷன், ஓகேவா? அதனால் அந்த பேர்லேயே வந்துருச்சு. ஜிசிஐ மெஷர்ஸ் த கமிட்மெண்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் டு சைபர் செக்யூரிட்டி, அதாவது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட்டோட மெயின் பாயிண்ட். ஓகே, இது 194 கண்ட்ரியாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ், லாஸ்ட் ரேங்க் இதுக்கெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா யூஸ்வலாக ஏழை கண்ட்ரி இல்லை பெரிய நான் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி தான் அதில் வந்து லாஸ்ட் ரேங்காக இருக்குது. ஸோ இதுக்கு அந்த நமக்கு லாஸ்ட் தேவையில்லை. ஓகேவா? இப்போ இந்த ஐடியு எங்கே இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். ஓகேவா? ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். அமெரிக்கா தான் டாப்பில் இருக்குது. அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப டெவலப்டு நேஷன். நிறைய மிலிட்ரிக்கு செலவு பண்ணுறதுனால ஸோ சைபர் செக்யூரிட்டிக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது, NSA. அவங்கள்ட்ட ரொம்ப செலவு பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், அதாவது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு நாட்டிலையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணுறது. இதை யார் கனெக்ட் பண்ணனா யுனைடெட் நேஷன்ஸ்குள்ளே இருக்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு நெட்வொர்க். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ்குள்ளே இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஓகேவா? அதாவது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி, இல்லை ஒரு 100 பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரி, நாடுகள் சேர்ந்து பண்ணுற மாதிரி. ஓகே, அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ்க்கு முன்னாடி. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு நாள் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேஸ் அதில் இருக்கட்டும். ஓகேவா? அப்போ சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் தனி வீடியோ. அதுக்கு முன்னாடி இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபின்லாண்டு தான் டாப்பு. போன வருஷம் வந்து நார்வே இருந்துச்சு 2020. இப்போ ஃபின்லாண்டை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், இதுலேயுமே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இந்தியா 139. ஓகேவா? 149 கண்ட்ரி டோட்டலில், இந்தியா 139. அப்போ எவ்வளோ பின்னாடி இருக்கும்னு பாருங்கள். அப்புறம் லாஸ்ட் இயர்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான், ஏன்னா வார் நடக்கிற கண்ட்ரி. ஓகேவா? இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஹெல்த் ரிப்போர்ட்டு, எக்கனாமிக் ரிப்போர்ட்லேருந்து, அப்புறம் நியூஸில் பார்க்குறாங்கல்ல அது, அந்த மாதிரி எக்கச்சக்க ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அந்த ரிப்போர்ட் அந்த மாதிரி கம்பைல் பண்ணி தான் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் நம்மளோட நாட்டோட பெர்செப்ஷன் வந்து சூப்பராக இருக்கணும். அப்போ தான் நம்மள அங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் டூரிசம்க்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரிஸில் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கும்போது பாதுகாப்பாக இருங்க, குறிப்பாக லேடிஸு அதிக ரேப் நடக்குது, அந்த மாதிரி டைரக்டிவ் எம்பசியே கொடுத்துருக்குறாங்க. விசா கொடுக்கும் போது அந்த மக்களுக்கு இங்கே வரும்போது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்மள அவங்க நம்ம எப்படி நடக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பெர்செப்ஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதை ரிலீஸ் பண்ணுறேன்னா SDNS, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க். இப்போ அவனோட வேலை என்னென்னா மொபிலைசிங் குளோபல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டிஸ். சயின்டிஸ்ட்டு அவங்களுக்கு இருக்கிற அவங்களோட அனுபவங்களை ஒன்றிணைக்கிறது. அது மூலமாக ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் தேடுவாங்க. ஓகே, ரெசல்யூஷன் ஆஃப் தி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடுவாங்க. இதை எப்போ வந்து நிறுவனாங்க அப்படின்னா 2012 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு அறிவிக்கிறாங்க. அப்போ அதுவும் எங்கே அறிவிச்சாங்கன்னா பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டும் நடந்துச்சு. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சேர்ந்து இவங்க அறிவிக்கிறாங்க.
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸும் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டும் இதோட இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க்கோட அவுட்கம்ஸ் இது ரெண்டு. தப்பாக சொல்லிட்டேன். இதோட அவுட்கம்ஸ் 2012 உருவாக்குறாங்க. இதோட அவுட்கம்ஸ் தான் இது. ஓகேவா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலும் இதோட அவுட்கம். அதே மாதிரி 2015 வர பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் தான் இது ரெண்டு. இதோட அவுட்கம் இது ரெண்டும். ஓகேவா? அதாவது எல்லாத்துக்கும் தேவை, எல்லாம் போய் சேரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ஹெல்த்து, எஜுகேஷன், கவர்னன்ஸு, கரப்ஷனு, என்விரான்மெண்ட், பிலோ த சி, அபவ் த லேண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரியில் எல்லாத்துலேயும் இவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்தில் நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணோம். குழந்தை இறந்து பிறக்குது இல்லை பிறந்து இறக்குது, இந்த மாதிரி விகிதத்தை நம்ம குறைக்கணும். 10 குழந்தை இந்த வருஷம் இறக்குதுன்னா அடுத்த வருஷம் அந்த இறப்பை 8 ஆக்கணும், 8 குழந்தைங்க தான் இறக்கணும் அப்படின்ற மாதிரியான கோல்ஸ்லாம் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் வைக்கிறாங்க. ஓகேவா? இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு, குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டு தான் இந்த SDSNோட அவுட்கம்ஸ். ஓகேவா? இதுக்கு அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. SDSN இது ரெண்டுத்துக்கும் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். அதாவது உங்களால் நல்லா செலவு பண்ண முடியுதா அப்படின்றது தான். உங்களை பொருளாதாரமாக நீங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு கவர்மெண்ட் உங்களை வச்சிருக்கு. ஓகேவா? உங்களை பணக்காரங்களையாக வச்சுருக்கிறது. அப்புறம் உங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்குதா. குறிப்பாக உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டைப் ஷர்ட் இருக்குது. 10 கம்பெனி இது. ஓகேவா? இது சாய்ஸ். இதை நீங்கள் எதனா தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்லை நான் 2 சட்டை தான் கொடுப்பேன், அந்த 2 சட்டையில் தான் நீ எடுக்கணும் அப்படின்றது கட்டாயப்படுத்துறது. இது எங்கே அது நடக்குது அப்படின்னா, நார்த் கொரியாவில் கிம் ஜாங் இருக்கார்ல, அவர் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவார்னா, இந்த கம்பெனிஸ் தான் உள்ளே வரணும், இதுக்குள்ளே தான் நீங்கள் பொருளை வாங்கிக்கணும் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கணும் இந்த சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்காது. அதே தான் இதில் சொல்கிறாங்க. எக்கனாமிக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது நாட்டில், நீங்கள் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ. இதில் குறிப்பாக எதை கணக்கு பண்ணுவாங்கன்னா நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்பாக மாறுறது தான். ஓகேவா? இதை யார் சொல்கிறா அப்படின்னா, ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன். இதை ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது ஒரு அமெரிக்காவில் இருக்க கன்சர்வேட்டிவ் திங்க் டேங்க். கன்சர்வேட்டிவ்னா ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இவங்க பெருசாக புதுசாலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. இவங்க பழைய விஷயத்தையே அதை வச்சே நம்ம அதுவே சூப்பரு, பழைய காலமே சூப்பர்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திங்க் டேங்க் எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஆடம் ஸ்மித்தோட வெல்த் ஆஃப் நேஷன்ற புக்கில் மக்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா, அதாவது மக்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, லிபர்ட்டி அண்ட் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, குறிப்பாக எக்கனாமிக்கலாக அவங்களோட பிடிச்ச விஷயத்தை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க நிறைய செலவு பண்ணாங்க, நிறைய பொருள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு முடியும், அதனால் நாடு ப்ராஸ்பரிட்டி ஆகும் அப்படின்னு இந்த வெல்த் ஆஃப் நேஷனில் ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பார். ஸோ அதை அப்படியே இவங்க திருப்பி ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, அவங்க ப்ரைவேட்டைசேஷன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்க, கேபிட்டலிஸ்ட்டு. இப்போ அதுவும் எக்ஸ்ட்ரீமான கேபிட்டலிஸ்ட்டு. கவர்மெண்ட்டை இன்டர்வியூனே பண்ணக்கூடாது, ஃபுல்லாக மார்க்கெட் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு பேசுகிறவங்க. ஓகேவா? அதனால தான் கன்சர்வேட்டிவ் திங்க் டேங்க். இவங்க எதை ஃபஸ்ட்டு ரேங்க் பண்ணியிருக்காங்கன்னா, சிங்கப்பூர். பார்க்குற மாதிரி ஒரு குட்டி நாடு, பட் ஆனால் உலகத்தை ரொம்ப பவர்ஃபுல்லான நாடுன்ற அளவுக்கு பேர் இருக்குது. ஓகேவா? அதான் சிங்கப்பூர் ஃபஸ்ட் டைம். இந்தியா 121வது ரேங்க் அவுட் ஆஃப் 184 கண்ட்ரிஸ். ஓகேவா? இது எப்போ உருவாக்குறாங்கன்னா 1995 ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷனும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும். ஸோ இதுலேருந்து பாருங்கள், வால் ஸ்ட்ரீட்னால் அங்கே இருக்கிற ஒரு பெரிய அந்த கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ், அமெரிக்காவில் கம்பெனிஸ் இருக்கிற ஏரியா தான் வால் ஸ்ட்ரீட்டு. ஓகேவா? அங்கே இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி, ஜேர்னல் சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இது இந்த எக்கனாமிஸ்ட் பற்றி பேசுகிற ஒரு ஜேர்னல். ஸோ இவங்க பூராவே கேபிட்டலிஸ்ட். ஓகேவா? ஹெரிட்டேஜ் ஆர்த்தடாக்ஸ் மாதிரி இருக்குதா வார்த்தை, பாரம்பரியம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ். ஓகேவா? ஈஸ் ஆஃப் லிவிங்னா ஈஸியாக வாழ்கிறது, ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? யார் ரிலீஸ் பண்ணுறேன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுது. இவங்க 2 டைப் சிட்டியை ரேங்க் பண்ணுறாங்க. மில்லியன் ப்ளஸ் சிட்டி, லெஸ் தென் மில்லியன் சிட்டி. அதாவது 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க மில்லியன் சிட்டியும், 10 லட்சத்துக்குள்ளே இருக்கிற சிட்டியும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? மில்லியன் ப்ளஸ் சிட்டி பெங்களூர் ஃபஸ்ட்டு.
லெஸ் தென் a million 10 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறதுல ஷிம்லா ஃபஸ்ட்டு, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஷிம்லா ஃபஸ்ட்டு. ஓகேவா? எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா வெல்பீயிங் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். என்ன சார் அந்த வெல்பீயிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மக்களோட சர்வே. ஓகேவா? மக்கள்கிட்ட வந்து கேட்டு மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, எந்த அளவுக்குன்னா எதை வச்சு எந்த அளவுக்கு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப். அவங்க எந்த அளவுக்கு லைஃப் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஓகேவா? அப்படின்னும் போது ஹெல்த்து தான் இதை மெயினாக குறிப்பிடுறாங்க. ஓகேவா? எந்த அளவுக்கு அந்த சிட்டிஸில் ஹெல்த்தியாக இருக்காங்க, அதுக்கான என்விரான்மெண்ட் அந்த சிட்டியில் இருக்கா. ஓகேவா? அடுத்தது எக்கனாமிக் கெப்பாசிட்டி, அவங்கள்ட்ட நல்லா காசு இருக்குதா கையில் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்தது சஸ்டைனபிலிட்டி, அதாவது அந்த சிட்டி வந்து அங்கே இருக்கிற ரிசோர்ஸை சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறாங்களா, யூஸ் பண்ணுறதை அடுத்த தலைமுறைக்கும் போகிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத வச்சு தான் இதை கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன் இதை தெளிவாக சொல்கிறேன்னா திருப்பி அதை எங்கேயா சொல்ல போனால் வெல்பீயிங் ஆஃப் இந்தியன் சிட்டிசன், இது வந்து மக்களோட தன்மையை வச்சு இந்த இண்டிகேட்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இந்த இண்டெக்ஸை சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி. ஓகேவா? அடுத்து வர ரிப்போர்ட்டு முனிசிபல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்னு இருக்கும். அது என்னென்னா முனிசிபாலிட்டி சைடில், அதாவது கவர்மெண்ட் சைடில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு இருக்கும். ஓகேவா? இது மக்கள் சைடில் எந்த அளவுக்கு இருக்குது ஒரு சிட்டி அப்படின்னு கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? அடுத்த ஒரு ரிப்போர்ட் வந்து முனிசிபாலிட்டி சைடில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. முனிசிபல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், முனிசிபாலிட்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது கவர்மெண்ட் சைடு, ரிலீஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அஃபேர்ஸ். ஓகேவா? இவங்க என்னென்ன கனெக்ட் பண்ணுறாங்கன்னா முனிசிபாலிட்டி சர்வீஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்களா. சர்வீஸ்னால் நம்ம எதை போய் கேட்டாலும் சரி, ஒரு லைசன்ஸ் கேட்டாலும் ஒரு ஆதார் எது பற்றி கேட்டாலும் அதுக்கான சர்வீஸை வேகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்களா. ரெண்டாவது ஃபைனான்ஸ், நல்லா கவர்மெண்ட்ட காசு இருக்கா, கேட்டதாக செய்ய முடிகிற அளவுக்கு காசு இருக்கா. பாலிசி, என்ன மாதிரி அவங்க பாலிசி வச்சுருக்குறாங்க, அதிகமாக ப்ரைவேட்டைசேஷன் உள்ள விடுற மாதிரியா, இல்லை எல்லாத்தையுமே ப்ரைவேட் தான் பார்த்துக்கணும், எதாக இருந்தாலும் ப்ரைவேட்டில் போய் கேளுங்கன்ற மாதிரி வச்சுருக்காங்களா, இல்லை கவர்மெண்ட்டு செலவு பண்ணணும், கவர்மெண்ட் வந்து பப்ளிக் இன்ஸ்டியூஷன்ஸ் வச்சுருக்கணும், அது மூலமாக செலவு பண்ணணும், இது பண்ணுறாங்களா. அடுத்தது டெக்னாலஜி, மேனுவலாக இருக்கா இல்லை ஆன்லைனில் இருக்கா. அடுத்தது கவர்னன்ஸ், கரப்ஷன்லாம் கம்மியாக இருக்கா, அப்புறம் எஃபிஷியண்ட்டாக கவர்மெண்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு கவர்னன்ஸ். ஸோ இது கவர்மெண்ட் சைடு. ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் வந்து மக்கள் சைடு, முனிசிபல் பர்ஃபார்மன்ஸ் வந்து முனிசிபாலிட்டினே இருக்கும்போது முனிசிபாலிட்டி சைடு. ஓகேவா? இதில் யார் ஹையஸ்ட்னா இண்டோர். ஓகேவா? இண்டோர் தான் ஹையஸ்ட்டு ரேங்க். அடுத்தது ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட். ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது எந்த அளவுக்கு சாப்பாடை வீணாக்குறாங்க. ஓகேவா? இது யார் ரிலீஸ் பண்ணுறேன்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து யார் பண்ணணும், நியாயமாக பண்ணணும்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் பண்ணணும். பட் ஆனால் அவங்க பண்ணலை. அவங்கள்ட்ட அவங்க வெவ்வேறு மாதிரி ஹங்கர் இண்டெக்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா யுஎன்இபி ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க என்விரான்மெண்ட் பாதுகாக்கிற ஆர்கனைசேஷன். இது இன்டெரக்டாக சொல்லலாம். எப்படின்னா ஃபுட் அதிகமாக வேஸ்ட் ஆகும்போது நம்ம அதிகமாக திருப்பி வீணான சாத்தை சாப்பிட போகிறோம், புதுசாக தானே உருவாக்குவோம். புதுசாக உருவாக்கும் போது அதுக்கு யூரியா, உரம், அது பூச்சி மருந்து, அதுன்னு திருப்பி இயற்கை என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுவோம். அப்படி இன்டெரக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? போன வருஷம், அதாவது 2019, ஓகேவா, 2019 வேஸ்ட் ஆனதை 2020 கம்பைல் பண்ணி இப்போ தான் விட்டுருக்குறாங்க. ஓகேவா? 931 மில்லியன் டன்னு. மில்லியன்னா 10 லட்சம், டன்னுனா கூட ஒரு 1000. அப்போ எவ்வளோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் உலகம் ஃபுல்லாக. இப்போ இந்த சாப்பாடெலாம் இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம இயற்கையை போட்டு என்ன டார்ச்சர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஏன்னா நம்ம இல்லாதப்போ திருப்பி போய் புதுசாக உருவாக்குறோம்ல. அதனால தான் என்விரான்மெண்ட் ஏஜென்சி இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்போ அப்படி உருவாக்குறாங்கன்னா ஜூன் 5, 1972. ஜூன் 5 விட்டுருங்க, 1972 நமக்கு தேவை. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ஆர்கனைசேஷன், ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனைசேஷனால் அதில் வருஷம் உருவாக்குனது நமக்கு தேவை. அடுத்தது ஹெட் குவார்ட்டர்ஸு நைரோபி, கென்யா. ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் நைரோபி, கென்யாவில் இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபுட் வேஸ்ட் வந்து ஆஃப்ரிக்காவில் அதிகமாக இருக்குது. இல்லை வேறு மாதிரி எப்படி வச்சுக்கலாம், அப்போ சாப்பாடே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஓகே, சாப்பாடு வேஸ்ட் வந்து அதிகமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக வேஸ்ட் பண்ணுறாங்க, சாப்பாடே இல்லாத நாடு. ஸோ அங்கே வந்து இந்த இப்போ ஆர்கனைசேஷன் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் லிங்க்டின் ஆப்பர்ச்சுனிட்டி இண்டெக்ஸ். லிங்க்டின் வந்து ஒரு சைட்டு, அவங்க ஆர்கனைசேஷன் கூட. அதில் வந்து நம்ம ப்ரொஃபைலை வந்து நம்ம ஜாப் ப்ரொஃபைல் உள்ள ரெஸ்யூம் போட்டோன்னா, நம்ம ஸ்கில்ஸை போட்டோன்னா வேலைக்கு இது எடுக்கிறவங்க நம்மளை எடுப்பாங்க. ஸோ வேலை வாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? இவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஓகேவா,
விமன் எப்படி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஓகேவா, ஹவு விமன் பர்சீவ் தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஹவு த ஜெண்டர் கேப், ஆண் பெண்ணுக்குமான வித்தியாசம் ஸ்லோஸ் த கரியர் டெவலப்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் விமன் இந்தியா டூரிங் கோவிட் பேண்டமிக். ஆல்ரெடி ஜெண்டர் கேப் இருக்குது, கொரோனாவால் அவங்க ஆல்ரெடி கம்மியாக இருக்கிறது கொரோனாவால் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ஓகேவா, அதை இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டேட்டாலாம் சொல்லியிருக்காங்க. டேட்டா நமக்கு தேவை கிடையாது, நமக்கு இந்த கொரோனாவில் எப்படி இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குன்றது தான் நமக்கு தேவை. ஓகேவா, COVID-19 பேண்டமிக் ஹேஸ் இட் த ப்ரொஃபஷ்னல் விமன் இன் இந்தியா. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போயிட்டு யாரை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது, ரூரல் பீப்புளையா அர்பன் பீப்புளையா, ப்ரொஃபஷ்னலாக நான் ப்ரொஃபஷ்னலாக, ஸ்கில்டாக அன்ஸ்கில்டான்னு கேட்டாலும் சும்மா கிறுக்குத்தனமாக இந்த மாதிரி கேள்வியாக சில டைம் கேட்கலாம். ஸோ அதுக்காக ஒரு பாசிபிலிட்டிக்காக நம்ம இது படிக்கிறோம். ஓகேவா, ப்ரொஃபஷ்னல் உமன் அதாவது சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்க வேண்டியதான். அதில் ஒர்க் பண்ணுறவங்கள ரொம்ப பாதிக்கப்படுது அதர் கண்ட்ரியை விட. பாருங்கள், கம்பேர்டு டு அதர் கண்ட்ரிஸ் இந்தியாவில் அந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. ஏன்னா இந்தியாவில் ஆல்ரெடி 24% தான் விமன்ஸே வேலைக்கு போகிறாங்க 100%. ஓகேவா, ஸோ இது ஆல்ரெடி இருக்குது, இல்லை பாதிக்கப்படுறவங்களும் இன்னும் பாதிக்கப்பட வைக்குது. ஸோ அந்த ஜெண்டர் கேப் பெருசாகிட்டே போகுது. அடுத்தது பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ். இது பேர்லேயே இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து துணிவு இருக்கா. எப்போ துணிவு இருக்கா அப்படின்னா, எல்லோரும் பொருள் வாங்கினாங்கன்னா அந்த பொருளுக்கான டிமாண்ட் தான் நான் கம்பெனி வைப்பேன். டிமாண்ட் இல்லைன்னா நான் கம்பெனி வைக்க மாட்டேன், ஏன்னா வச்சு எனக்கு நஷ்டம்தான் ஆகும். ஓகேவா, அதான் பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ். இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா NCAER, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச். இட் இஸ் அ நான் ப்ராஃபிட் எக்கனாமிக் திங்க் டேங்க் பேஸ்ட் இன் நியூ டெல்லி. இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அப்ரிவேஷன் தேவை. இந்த NCAR ஏன்னா இவங்க அதிகமாக அந்த எக்கனாமியை பற்றி ரிசர்ச் பண்ணாங்க. அந்த அப்ளைடு நீ வார்த்தை இருக்குன்னா நிறைய தியரி பேப்பரில் சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கம்யூனிசம் பேசுகிறது வந்து கம்யூனிசம் நல்லாயிருக்கும், பட் ஆனால் அது எக்கனாமிக்கலாக பார்க்கும்போது கம்யூனிசம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா, அது கொள்கையாக வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் அதை வந்து எக்கனாமிக் கான்செப்டாக மாற்றி அதுவுமே பேப்பரில் சூப்பராக இருக்கும். அதாவது கலெக்டிவ் ஓனர்ஷிப், இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கலாம் வந்து அதெல்லாம் வந்து கம்யூனிசம் கொள்கை தான். அது அந்த ஒன்றே ஒன்று மட்டும் தான் ஒர்க் ஆச்சு, அமுல் மட்டும்தான், மற்றதுமே பெருசாக ஒர்க் ஆகலை. ரஷ்யாவில் உருவான அதே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இப்போ நிறையா அங்கே ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, சைனா ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேவா, ஜப்பான் இது நார்த் கொரியா மட்டும்தான் கொஞ்சம் பிடிச்சி நிற்கிது, கியூபாலேயும் ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பேப்பரில் வேணால் சூப்பராக இருக்கும். அதனால தான் ஒரு எக்கனாமிக் பேப்பரை அப்ளை பண்ணுற போது எப்படி இருக்கும் அதை வந்து நான் ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற இது ரிப்போர்ட் இது. ஓகேவா, இவங்க எந்த ஃபீல்டில் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக்ஸில் கனெக்ட் பண்ணுறாங்க, அதிலே பேரில் இருக்குது. இதை உருவாக்குனது 1956. இது எப்படி வச்சுக்கலாம்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநிலங்களை பிரிக்கிறாங்கள்ல அப்போ உருவாக்குற அதே வருஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காரணம் என்ன, மாநிலம் பிரியும் போது வளங்களும் பிரியும், இன்டெரக்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெமோக்ரஸி இண்டெக்ஸ். டெமோக்ரஸினா சுதந்திரத்துக்கான இண்டெக்ஸ். எந்த நாட்டில் மக்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க, உங்களை கட்டுப்பாடு இல்லாமல்னு சொல்ல முடியாது, இந்த கட்டுப்பாடு கட்டோடு இருக்கா, இல்லை வந்து கவர்மெண்ட் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களா அப்படின்றது தான். ஓகேவா, டெமோக்ரஸினா எல்லாத்தையும் எல்லாம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா, நார்வே ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த இன்னொரு இண்டெக்ஸில் ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் ஃபின்லாண்டு, இதில் நார்வே. ஸோ மாறி மாறி ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்தியா 53வது ரேங்க்கு, ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட. இவங்க டோட்டலாக எத்தனை கண்ட்ரி கவர் பண்ணுறாங்கன்னா 127 கண்ட்ரி. இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா எக்கானமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இட் கிளாசிஃபைஸ் த எக்கானமி இன்டூ, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியும் தான் எக்கானமின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃப்ளாடு டெமோக்ரஸி, ஃபுல்லி டெமோக்ராட்டிக் ஸ்டேட், மிக்சட் ரெஜிம்ஸ் அண்ட் அத்தாரிட்டேரியன் ரெஜிம்ஸ். ஃப்ளாட் டெமோக்ரஸினா சுதந்திரம் இருக்கும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபுல்லி டெமோக்ராட்டிக் ஸ்டேட், நல்லா ஃப்ரீயாக மக்கள் இருப்பாங்க. மிக்சட் ரெஜிம்ஸ், அவங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, ஏன்னா காங்கிரஸ் ஒரு டைம் ரொம்ப டெமோக்ராட்டிக்காக இருந்தாங்க, அப்புறம் திருப்பி அவங்க ரொம்ப இந்திரா காந்தி டைமில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, திருப்பி ராஜீவ்காந்தி டைமில் லூஸ் ஆனாங்க. ஓகேவா, இந்தமாதிரி பிஜேபி வரும்போது ரொம்ப டிசென்ட்லாம் ஒத்துக்க மாட்டுறாங்க. அந்த மாதிரி மிக்சடாக இருக்கும் மாறி மாறி. ஓகேவா, எங்கே ஹெட் குவார்ட்டர் இருக்குன்னா லண்டன். ஓகேவா, லண்டனில் இவங்க பேஸ்ட் ஆகிருக்கான ஆர்கனைசேஷன்.
ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம MI6 படம் பார்ப்போம்ல, அதாவது MI6 ஜேம்ஸ் பாண்ட் படம், அதில் வந்து MI6 போது வந்து அவங்க சீக்ரெட் சர்வீஸோட பேர் MI6. ஓகேவா? ஸோ இன்டெலிஜென்ஸ் யூனிட்டா, ஸோ எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து அங்கே இருக்குது. ஓகேவா? அதாவது எம்ஐனா மெஜஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னு, அதாவது மேஜஸ்டி இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே வந்து எல்லாத்தையுமே க்ரௌன் நேம்லேயே வச்சுப்பாங்க, ராணியின் பேரில் அப்படின்ற. ஓகேவா? இட் இஸ் எ லீடிங் ரிசோர்ஸ் ஃபார் ஃபோர்காஸ்டிங் அண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் த்ரூ குளோபல் எக்கானமிக் அண்டு பிஸ்னஸ் ரிசர்ச். ஓகேவா? எக்கனாமிக் அண்டு பிஸ்னஸ் ரிசர்ச் மேஜராக எக்கனாமியை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அதில் டெமோக்ரஸின்னு சொல்லும் போது ஏன் அப்படின்னா, கேபிட்டலிசம் கம்யூனிசம்னு வரும்போது இந்த கொள்கைகள் வந்து இருக்கிறவன் இல்லாதவன் எப்படி ஆகும்னா எக்கனாமி மூலமாக தான் ஆகும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால்மார்க்ஸ் புக் எழுதும் போது கேபிட்டலிஸ்ட்னால தான் ஏழை பணக்கார வித்தியாசமே வருது, கம்யூனிசம் இருந்துச்சுன்னா ஏழை பணக்கார வித்தியாசம் வராதுன்னு ஒரு எக்கனாமிக் வர சொல்லியிருப்பார், பொருளாதார கொள்கை. அதனால தான் இந்த இண்டெக்ஸ் வந்து டெமோக்ரஸின்னு சொன்னாலும் இவங்க எக்கனாமியை தான் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நாட்டில் அந்த பாலிசியை பொறுத்து தான் எக்கனாமியே இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஏஷியா பசிபிக் பர்சனலைஸ்டு ஹெல்த் இண்டெக்ஸ். அதாவது ஏஷியா பசிபிக் மட்டும் இருக்கிற இண்டெக்ஸ். ஓகேவா? குறிப்பாக எதுக்குன்னா ஹெல்த்தை பேஸ் பண்ண இண்டெக்ஸ். இதுவும் யாரால் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா EIU, எக்கானமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஓகேவா? ஏஷியா பசிபிக் ரீஜன் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கணும். ஓகேவா? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் பசிபிக் ரீஜன். இது பசிஃபிக்காக இதோட வெஸ்ட்டில் இருக்கிற ரீஜன்ஸ் தான் ஏஷியா பசிபிக் ரீஜன். ஏஷியா பசிபிக் இட் கண்டைன்ஸ் வேரிஸ் அக்கார்டிங் டு த கான்டெக்ட், பட் யூஸ்வலி எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஓஷியானியா, இந்த நாடுகளெல்லாம் ஓஷியானியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நாடுகளெல்லாம் ஓஷியானியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இதெல்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அப்புறம் இதெல்லாம் ஈஸ்ட் ஏஷியா. 4 வருதா? ஃபஸ்ட்டு ஓஷியானா இதெல்லாம், ஈஸ்ட் ஏஷியானா சைனா, ஜப்பான், கொரியா, சவுத் ஏஷியானா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியானா கம்போடியா, லாவோஸ், மலேசியா அதெல்லாம் வரும். ஓகேவா? இதில் சிங்கப்பூர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் பாருங்கள் சிங்கப்பூர் ஃபஸ்ட் நிற்கிது. இந்தியா 10வது ரேங்க் இருக்குது. ஓகேவா? இதுலையாவது 10வது ரேங்க் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படணும். ஆனால் இது எங்கன்னு பார்த்துக்கோங்க, வெறும் ஏஷியன் ரீஜன், ஏஷியா பசிபிக் ரீஜன். குறிப்பாக எத்தனை, ஒரு 30-35 நாடுகளுக்குள்ளே தான் இந்த ரேங்கே இருக்கும். ஓகேவா? இதில் 10. இதுலேயே ஹெல்த்தில் பார்க்கும்போது சிங்கப்பூர் டாப் இருக்குது. ஏன்னா சின்ன கண்ட்ரி அவங்களால பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். இந்த கிளாஸில் கொஞ்சம் ஜெர்க் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக. ஓகேவா? இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கிளாஸ் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம்.